அன்பு மாணவர்களே, வணக்கத்துடன் பிரைட் விஎஸ்கே ஃபிசிக்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா, செகண்ட் யூனிட்டில் 3 மார்க் பார்த்துட்டு வரோம். அதில் 8th கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம 9th கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். அதாவது புக்கில் 2.7 அண்ட் 2.7.1 என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ஸ், தமிழில் வெப்ப மின் விளைவு. இது ஒரு ஆக்சுவலாக 2 மார்க், ஏன்னா இது தெரிஞ்சால் இது தெரியும் ஆக்சுவலாக. நெக்ஸ்ட்டு சீபெக் எஃபெக்ட் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் சீபெக் எஃபெக்ட், அதாவது சீபெக் விளைவு மற்றும் அதன் பயன்பாடுகளும் அப்படின்னு அர்த்தம். ரைட். இப்போ ஆக்சுவலாக என்ன சார் சீபெக் எஃபெக்ட்னா என்ன? 2 மெட்டல்ஸ், அதாவது டிசிமிலர் 2 மெட்டல்ஸ், அதனுடைய ஜங்ஷனை டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் வச்சுட்டோம். 2 முனைகளை, அதாவது 2 வெவ்வேறு உலோகங்கள் கொண்ட ஒரு கம்பியை எடுத்துக்கிட்டு அதனுடைய முனைகளை 2 ஜங்ஷனையும் சந்திகளையும் வெவ்வேறு வெப்பநிலைகளை வச்சாச்சு. அப்படி வைக்கப்பட்ட அந்த முனைகளில் நமக்கு அந்த மின் சுற்றுல ஒரு மின்னியக்குசி, அதாவது இஎம்எஃப் டெவலப் ஆகும். இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னா வெப்ப மின் விளைவு. தெர்மோன்னா என்ன? ஹீட், அதாவது வெப்பம் அப்படின்னு நமக்கு தெரியும் மாணவர்களுக்கு. எலக்ட்ரிக்னா என்ன? கரண்ட். அப்போ அதாவது வெப்பத்தினால மின்னோட்டம் ஏற்படும். அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், மின்னோட்டத்தினால் வெப்பம் உருவாகும். இதன் வைஸ் வெர்சா, இதன் விளைவுக்கு என்ன பேரு? வெப்ப மின் விளைவு. இங்கிலீஷ்ல the temperature difference converted into electrical voltage and vice versa. This is called thermoelectric effect. இது எப்படி எழுதலாம் பாருங்க. electrical voltage converted into temperature difference. எப்படி வேணாலும் அது இது இதுவா மாறும், இது இதுவா மாறும், வைஸ் வெர்சா அப்படின்னு. அதாவது வெப்பநிலை வேறுபாடுங்கிறது மின்னழுத்த வேறுபாடாகவும், மின்னழுத்த வேறுபாடுங்கிறது வெப்பநிலை வேறுபாடாகவும். இந்த நிகழ்வு தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெப்ப மின் விளைவு. இந்த வெப்ப மின் விளைவுடைய பேசிக்கை வச்சு தான் நம்ம சீபெக் எஃபெக்ட் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வர முடியும். அப்போ அதனால தான் இந்த 2 வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க். அப்போ என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொடுத்துருக்கோம் பாருங்க. the temperature difference converted into electrical voltage and vice versa, that is called thermoelectric effect. தமிழில் வெப்ப மின் விளைவு, அதாவது வெப்பநிலை வேறுபாடு காரணமாக மின்னழுத்த வேறுபாடு மற்றும் உருவாகும். இதற்கு வெப்ப மின் விளைவு. வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க். இந்த 2 மார்க்கினுடைய பேசிக் பிரின்சிபல் தான் சீபெக் விளைவு. அப்போ சீபெக் எஃபெக்ட் அப்படிங்கிறது மொத்தம் 3 எஃபெக்ட் இருக்குது. சீபெக்கு, தாம்சன், பெல்டியர். இதில் சீபெக்கும் பெல்டியரும் ஒரு ஈக்குவல். தாம்சன் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். அப்போ என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல இது ரெண்டுமே, அதாவது சீபெக் எஃபெக்டும் பெல்டியர் எஃபெக்ட்டுமே இந்த ஒரு பேசிக் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எந்த பேசிக்கு? அதாவது டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் எலக்ட்ரிக்கல் வோல்டேஜ் அப்படிங்கிற பேசிக்கில் நம்ம கொண்டு வர போகிறோம். அப்போ நம்ம இதை பற்றி என்ன சார் பார்க்க போகிறோம்? அப்போ இந்த 2 மார்க் நமக்கு தெரியுது. அதாவது தெர்மோ எலக்ட்ரிக் அப்படின்னா இது ஹீட்டு, இது கரண்ட். அப்போது வெப்பத்தினால் மின்னோட்டம், இல்லை மின்னோட்டத்தினால் வெப்பம், இதனுடைய விளைவு தான் தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு. திஸ் இஸ் கால்ட் தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ரைட். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஒரு சீபெக் எஃபெக்ட். இந்த சீபெக் எஃபெக்ட் அப்படிங்கிறது ஒரு 3 மார்க் கொஸ்டின்ஸ். இந்த 3 மார்க் எப்படி சார் எழுதுறது? ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். த ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் சீபெக் எஃபெக்ட் 1821, ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்ட் பை 1821. அதாவது யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா தாமஸ் ஜோஹன் சீபெக் அப்படிங்கிறவர் முதல்ல 1821ஆம் ஆண்டு கண்டறிந்தார். வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க். சீபெக் எஃபெக்ட் அப்படின்னா என்ன சார்? இன் a closed circuit, அதாவது மூடப்பட்ட சுற்று, consist of 2 dissimilar metals, அதாவது இரும்பு, தாமிரம், அயன், காப்பர், when junction are maintained
at a different temperature on EMF is developed in the circuit. மாணவர்களுக்கு புரியுதான் பாருங்க. ஃபர்ஸ்ட் இரு வெவ்வேறு உலோகங்கள் கொண்ட ஒரு மின் சுற்றில் அவற்றின் சந்திகள் வெவ்வேறு வெப்பநிலைகளில் வைக்கப்பட்டிருந்தால் அந்த சுற்றில் ஒரு மின்னியக்கு விசை ஏற்படும். இதற்கு சீபக் விளைவு, தமிழ் இங்கிலீஷ்ல 2 dissimilar metal maintained at different temperature. The EMF is developed in the circuit. This is called Seebeck effect. அப்படிங்கிற நமக்கு தெரியணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க். இப்போ பாருங்க, இந்த 3 மார்க்ல வேற என்னென்னலாம் கேட்கலாம். 1 மார்க்கு தெர்மோகப்பிள், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு 1 மார்க் என்ட்ரன்ஸ் கொஸ்டின். வாட் இஸ் தெர்மோகப்பிள்? பாருங்க, இதான் தெர்மோகப்பிள். என்ன சார் அப்படின்னா வெப்ப மின் இரட்டை. 2 உலோகங்கள் கொண்ட மின் சுற்றா இருந்தா அதுக்கு வெப்ப மின் இரட்டை. இங்கிலீஷ்ல தெர்மோகப்பிள்ஸ். What is the thermocouples define அப்படின்னு கேட்டாங்கன்னா 2 dissimilar metals are connected to form is called என்ன பேரு? thermocouple. 2 உலோகங்கள் கொண்ட ஒரு மின் சுற்று அமைப்புக்கு வெப்ப மின் இரட்டை. அந்த வெப்ப மின் இரட்டையால் உருவாகும் கரண்ட் வெப்ப மின்னோட்ட கரண்ட், அதாவது தெர்மோ எலக்ட்ரிக் கரண்ட். The current flows due to the EMF developed is called thermo electric current. அதனால் உருவாகக்கூடிய EMF developed in the EMF thermo electric EMF, this is called. அப்போ இந்த விஷயங்கள் நமக்கு தேவை. இப்போ மாணவர்களுக்கு நான் சொல்ற விஷயம் நல்லா மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆகணும். ஃபர்ஸ்ட் அதாவது மொத்தம் நமக்கு இந்த இடத்துல என்ன சார் அப்படின்னா ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் 2 மார்க் என்ன சார்? தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். தெர்மோங்கிறது ஹீட், வெப்பம், எலக்ட்ரிக்ங்கிறது கரண்ட். அப்போ கரண்டினால் வெப்பம் அல்ல வெப்பத்தினால் மின்னோட்டம், இதனுடைய மாற்றம் தான் என்னன்னு பேரு? வெப்ப மின் விளைவு. வெப்பத்தினால் மின்னோட்டம், மின்னோட்டத்தினால் வெப்பம். திஸ் இஸ் கால்டு வெப்ப மின் விளைவு. இந்த விஷயம் தெரிஞ்சாதான் மீதி 3 எஃபெக்ட் இருக்கு. ஒன்று சீபக்கு, இன்னொன்று பெல்டியர், தாம்சன். இந்த சீபக்கும் பெல்டியர் எஃபெக்டும் ஒரே சேம், தாம்சன் டிஃப்ரென்ஸாக இருக்கும். பாருங்க, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 மெட்டல்ஸ் எடுத்துக்கிறோம். 2 மெட்டல்ஸினுடைய ஜங்ஷனையும் 2 டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் வைத்து அதை ஹீட் பண்ணுறோம். அப்படி ஒன்று ஹாட் வாட்டர், இன்னொன்று கூலிங்காக இருக்குது. இப்போ ஹீட் பண்ணும்போது அந்த சர்க்கியூட்டில் ஒரு கால்வாமீட்டரில் EMF டெவலப் ஆகும், அதாவது ப்ரொடியூஸ் ஆகும். இதுதான் இப்போ சொன்ன இந்த இடத்துல சீபக் விளைவு. அப்போ இந்த 2 மெட்டல்ஸினுடைய கன்சிஸ்ட் ஆஃப் 2 மெட்டல் சர்க்கியூட் இஸ் கால்டு தெர்மோகப்பிள், வெப்ப மின்னிரட்டை. வெப்ப மின்னிரட்டைங்கிறது 2 உலோகங்கள் கொண்ட மின் சுற்று அமைப்புக்கு வெப்ப மின்னிரட்டை. அந்த வெப்ப மின்னிரட்டை உருவாகக்கூடிய மின்னோட்டம் வெப்ப மின்னோட்டம். அதனால் ஏற்படக்கூடிய மின்னியக்கு வெப்ப மின்னியக்கு, அதாவது தெர்மோ எலக்ட்ரிக் EMF அப்படிங்கிற வரைக்கும் நீங்கள் எழுதணும் மாணவர்களே. இது ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது இதில் உனக்கு 2 மார்க்கு 1 மார்க்கு எல்லாம் இருக்குது பாருங்க. இப்போ ஆக்சுவலாக இது என்ன சார் அப்படின்னா சீபக் எஃபெக்ட் இஸ் டேஷ் ப்ராசஸ், ரிவர்சபிள் ப்ராசஸ். என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்க, இது காப்பர் அதாவது தாமிரம், இது அயன் அதாவது இரும்பு. ரெண்டுத்தையும் என்ன பண்ணியிருக்கோம் பாருங்க, ஃபிக்ஸ் பண்ணி 2ஐயும் ஒன்றா இணைச்சி இதில் கொடுத்துருக்கோம் பாருங்க 2ஐயும். இது கோல்டு, அதாவது ஐஸ் கட்டியில் வச்சுருக்கேன். இது ஹாட் வாட்டரு. இதை நான் ஹீட் பண்ணுறேன். அப்போ ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும், உனக்கு இங்கே உள்ள எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இங்கே போகும். அப்போ இது ப்ளஸ் ஆகும். அதே மாதிரி அடுத்த கட்டம் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போது இரும்புலேருந்து தாமிரத்துக்கு அயன் டு காப்பர். அடுத்தது என்ன ஆகும், இது ப்ளஸ் ஆகும். திருப்பி என்ன ஆகுது, அதே எலக்ட்ரான்கள் அட்ராக்ட் பண்ணும், திருப்பி காப்பர் டு அயன். இப்படி மாறி மாறி இந்த ப்ராசஸ் நடக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் உனக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு கால்வாமீட்டர் டிஃப்ளெக்ஷன், அதாவது ஒரு மூவிங், அந்த இடத்துல ஒரு அசைவு ஏற்படும். அதுதான் மின்னியக்கு விசை. அப்போ இது அப்படியே இதை இங்கேயும் இதை தூக்கி இங்கேயும் நான் போட்டேன்னா அப்படியே இந்த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்டுங்கிறது டெஃபினட்டாக மாறும். அதாவது இன்டர்சேஞ்ச் ஆச்சுன்னா கரண்டோட டைரக்ஷனும் மாறும். அப்படி மாறுச்சு அப்படின்னா ரிவர்சபிள் ப்ராசஸ். எது
இந்த சீபெக் எஃபெக்ட் இஸ் டேஷ் ப்ராசஸ் அப்படின்னா ரிவர்சபிள். ஒய் அப்படின்னு ஒன்று கேட்டாங்கன்னா the hot and cold junctions are interchanged, the direction of the current also reversible, that is called reversible process அப்படின்னு நீ சொல்லணும். அப்போ கரண்டும் மாறும், நீ இடத்த மாற்றினேன்னா மாறும் அப்படின்னு முடிச்சிருக்க. இது எப்படி சார் எழுதலாம்? ஒரு ஃபார்மாமேட்டிக்காக எப்படி எழுதலாம்? ஒரு T1 கிரேட்டர் தென் T2, ஒன்றை விட ஒன்று பெருசு அப்படின்னு நம்ம தாராளமாக இப்படி எழுதலாம். சரி சார், அடுத்து என்ன சார் அப்படின்னா வெரி இம்பார்ட்டன்ஸ், த மேக்னிடியூட் ஆஃப் த EMF டிபெண்ட்ஸ் அப்பான், அதாவது இந்த இடத்துல காட்டக்கூடிய இந்த மின்னியக்கு விசை எதனை சார்ந்தது அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல டெம்பரேச்சர் முக்கியம். ஒன்று கூலிங்காக இருக்கணும், இன்னொன்று ஹாட்டாக இருக்கணும். அதே மாதிரி நமக்கு என்ன சார்னா ரெண்டு வெவ்வேறு மெட்டல்ஸாக இருக்கும், ஒரே உலோகமாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா நமக்கு இந்த இடத்துல EMF டெவலப் ஆகாது. அப்போ என்ன அப்படின்னா இந்த இடத்துல த மேக்னிடியூட் ஆஃப் த EMF டிபெண்ட்ஸ் அப்பான்ஸ் அப்படின்னாலே எதனை சார்ந்தது மின்னியக்கு விசை எதனை சார்ந்தமையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேச்சர் ஆஃப் த மெட்டல், அதாவது பயன்படுத்தக்கூடிய உலோகங்களின் தன்மைகள், ரெண்டு வெவ்வேறான உலோகங்கள். ரெண்டாவது டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஜங்ஷன், அந்த சந்தையில் வெவ்வேறு வெப்பநிலை வைக்கப்பட்டது. இது ரெண்டும் முக்கியமானவர்களுக்கு, இது ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் இங்கே டெவலப் ஆகும். ரைட், இது ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ஸ். 2 மார்க்கு 1 மார்க்கு. ரைட், நெக்ஸ்ட் என்ன சார்? இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது ஒரு 2 மார்க். இப்போ அடுத்து என்ன சார்? அப்ளிகேஷன் ஆஃப் சீபெக் எஃபெக்ட்ஸ் அப்படின்னா இது ஒரு 1 மார்க்னு வச்சுக்கோங்களேன். இந்த அப்ளிகேஷன் தனியாக வந்து இண்டிவிஜுவலாக 2 மார்க்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. என்ன சார் அப்படின்னா இது எங்கெங்கெல்லாம் இந்த வேஸ்டேஜ் ஆஃப் ஹீட்டை நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம்? இந்த தெர்மோ எலக்ட்ரிக் ஜெனரேட்டர் எங்கே யூஸ் பண்ணுற பாருங்க, இந்த பவர் பிளான்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நெய்வேலி, பரங்கிப்பட்டு இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கும். அப்போ அந்த வேஸ்ட் ஹீட் கன்வெர்ட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எப்படி உருவாக்குறாங்க பாருங்க. அதாவது இந்த வேஸ்டேஜ் ஆஃப் ஹீட்டை கன்வெர்ட் இன்டு த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எப்படி மாற்றி கொண்டு வராங்க பாருங்க. எந்த இடத்துல? இந்த தெர்மோ எலக்ட்ரிக் ஜெனரேட்டர், அதாவது உருவாகக்கூடிய இந்த வேஸ்டேஜ் ஆஃப் எனர்ஜியை எங்கே யூஸ் பண்ணுறாங்க பாருங்க, பவர் பிளான்ட். அடுத்து என்ன சொன்னாங்க? ஆட்டோமொபைல் என்ன அப்படின்னா ஃபியூலினுடைய எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். அடுத்து என்ன சார் அப்படின்னா தெர்மோகப்பிள் அண்ட் தெர்மோஃபைல்ஸ் அப்படின்னா டு மெஷர் த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். டெஃபினட்டாக இருக்கும், ஒரே டெம்பரேச்சராக இருக்கக்கூடாது, ஒரே மெட்டல்ஸாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் இந்த இடத்துல EMF டெவலப் ஆகாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். ஒரு 3 மார்க்கு. இது 3 மார்க் அப்படிங்கிறத விட 2 மார்க் 1 மார்க்கு. நான் இதோட முடிக்கல மாணவர்களே. அதாவது நீங்கள் இது சம்மந்தப்பட்ட சில 1 மார்க்கு இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை நோட் எடுத்து அழகாக பேனாவை எடுத்து நோட் பண்ணுங்க மாணவர்களே. இப்போ மாணவர்களுக்கு இதனோட ரிலேட்டட் 1 மார்க் நோட் எடுங்க, பென்சில் எடுங்க, நோட் பண்ணுங்க மாணவர்கள். ஒன்று, சீபெக் விளைவின் தத்துவம் டேஷ், அதாவது இங்கிலீஷில் இந்த பிரின்சிபல் ஆஃப் சீபெக் எஃபெக்ட், தமிழில் வெப்ப மின் விளைவு, இங்கிலீஷில் வந்து தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். செகண்ட் கொஸ்டின், இரு உலோகங்கள் இணைந்து சந்திப்புகளை ஏற்படுத்துவது டேஷ் மின் இரட்டை, இங்கிலீஷில் 2 dissimilar metals connected to form of dash அப்படின்னு என்ன சார் அப்படின்னா வெப்ப மின் இரட்டைன்னு பேர், இங்கிலீஷில் தெர்மோகப்பிள்னு பேர். தேர்ட் கொஸ்டின், சீபெக் விளைவு என்பது டேஷ் மீள் விளைவு, அது இங்கிலீஷில் சீபெக் எஃபெக்ட் இஸ் டேஷ் ப்ராசஸ், ரிவர்சபிள் ப்ராசஸ். ஃபோர்த் கொஸ்டின், சீபெக் விளைவின் அடிப்படை வாய்ப்பாடு, பேசிக் ஃபார்முலா பாருங்க, T1 greater than T2. இந்த மாதிரி சம் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. சீபெக் விளைவில் பயன்படுத்தும் உலோகங்கள் டேஷ் டேஷ், இரும்பு தாமிரம், அதாவது டேஷ் டைப் ஆஃப் மெட்டல் யூசிங் திஸ் சீபெக் எஃபெக்ட் அப்படின்னு கேட்டால் அயன் அண்ட் காப்பர். மின்னியக்கு விசை எண்மதிப்பு எதனை சார்ந்தது? டேஷ் உலோகங்களின் தன்மை, வெப்பநிலை வேறுபாடு, அதாவது கொடுத்துருக்கோம் பாருங்க மாணவர்களுக்கு, நேச்சர் ஆஃப் த மெட்டல்ஸ், the temperature difference between the junction, very important 1 mark. அடுத்தது, வெப்ப ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் டேஷ் அப்படின்னு கேட்டால் சீபெக் மின்னியற்றி, அதாவது சீபெக் ஜெனரேட்டர்.
தானியங்கி வாகனங்களில் எரிபொருள் பயனுறு திறனை அதிகரிக்க பயன்படும் விளைவு டேஷ் அப்படின்னு கேட்டால் சீபெக் எஃபெக்ட். டேஷ் ஆண்டு இந்த விளைவு கண்டுபிடிக்கப்பட்டது 1821. த டிஸ்கவர்டு ஃபர்ஸ்ட் த எஃபெக்ட் இஸ் டேஷ் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1821 1821. இந்த மாதிரி சம் கொஸ்டின்ஸை நமக்கு இதில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள். இதுக்காக நான் எக்ஸாமுக்காக சொல்ல டிஎன்பிஎஸ்சி லெவலில் கேட்டாலும் இது உங்களுக்கு இந்த டோட்டல் ஒர்க்குக்கான ஒரு 1 மார்க்காக எடுத்துக்கலாம் நீங்கள். நன்றி. Dear viewers, thanks for watching this video. Any questions, write in the comment box. Don't forget to like and share. More update, please subscribe our channel. Learning and get bright notification, click bell icon. Thank you.